பேசுங்க. எல்லாம் எடுத்துக்கிறேன், நாளைக்கு எடுத்துக்கிறேன். எல்லா கவன ஈர்ப்பு நாளை காலை எல்லாருக்கும் மென்ஷன் பண்ண வாய்ப்பு தர போறேன். இருங்க, இருங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாளை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே முக்கியமானவற்றை எடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவதற்கும் பதில் வந்திருந்தால் அதை எடுத்துக்கொள்வதும் நிச்சயமாக நாளை காலை எடுத்துக்கொள்ளப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், நீங்க ஆரம்பிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி புரட்சி இயக்குனர் உயர் திரு SAC அவர்கள், திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், அண்ணல் அம்பேத்கர், வீரை மங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், உட்காருங்க எல்லாம் ஆரம்பிச்சு உட்காருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க உட்காருங்க ஆகியோரை நேற்று நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? உட்காருங்க. நீங்க நேற்று உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள் நேற்று நீங்கள் நேற்று கொடுத்த கடிதம் கொடுத்த உடனே அது மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பதில் வந்ததும் எடுத்துக்கொள்கிறேன். நேற்று உடனடியாக இதுக்கு உடனடியாக நடவடிக்கைக்காக உட்காருங்க. இல்லை, நீங்க இருங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறீங்களா? நேற்று நீங்க கோபமா பேசுறீங்க, அமைதியா பேசுங்களேன். நிதானமா சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இருங்க, நான் என்ன சொல்றேன், இருங்க. இல்லை, இங்கே தான் சொல்லணும். இல்லை, ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. நேற்று கொடுத்த உடனே அதை கொண்டு போக மாட்டோம். இது காவிப்பட கூட்டம், காத்தனிக்கும் தாமரச்சின்னம். 30 இப்படி அவசர பிரச்சனை என்று 30 கவன ஈர்ப்பு தீர்மானம் நாளை காலை எடுத்துக்கொண்டு சொல்லிவிட்டேன். நிச்சயமா எடுத்துக்கொள்றேன். நாளைக்கு விவாதம் என்று வந்தால் நாளை வைத்துக் கொள்ளலாம். விவாதம் என்று வந்தால் நாளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான 30 பிரச்சனைகளை எடுத்து வைத்து நாளை மென்ஷன் பண்ணுவதற்கு நான் வகைப்படுத்தி வைத்து சொல்லிவிட்டேன். உட்காருங்க. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. ஏனுங்க, என்னங்க இது சட்டமன்றங்க? அவர் சத்தம் போட்டதா? இல்லை, அவரே சத்தம் போட்டிருக்கிறாரு கேட்குறேன். இல்லை, எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு. ஒரு அரசுக்கு வருத்தம் இல்லாத இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் இப்போது ஒரு தீர்ப்பை வழங்கினீர்கள். அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை பேச வேண்டும் என்று நீங்கள் அழைத்தீர்கள். அதற்கு பிறகு மாண்பு உறுப்பினர்கள் அதற்காக நின்று அதை மென்ஷன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆகவே அருள் கூர்ந்து உறுப்பினர்கள் அதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றே அரசுடைய கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. பதிலுக்காக காத்திருக்கிறோம். உரிய பதிலோடு இந்த 55 விதியின் கீழ் அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ளப்படும். உரிய பதில் வரப்பெற்றவுடன்
நாளை காலை இது எடுத்துக்கொள்ளப்படும். நாளை காலை உங்களுக்கு நடவடிக்கை இல்லை, இது குறித்த நடவடிக்கை வேணுமா? இங்கே வந்து பேசுறது முக்கியம் நினைக்கிறேன். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் 55 விதியின் உங்களுக்கு நான் அனுமதி அளிக்க நீங்க பேசுங்க. கண்டிப்பா இல்லை, இது குறித்து அரசனுடைய பதில் வந்தவுடன் இந்த பிரச்சனையை நான் அவையிலே எடுத்துக்கொள்கிறேன். அவைக்கு வந்து உட்காருங்க. சரி, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. யாரு? மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி உங்களுடைய தளபதி அண்ணா இருந்த மாண்பு உறுப்பினர் மாநிலத்தை உட்காருங்க. 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 நாளைக்கு தான் பேசுறாங்க. உட்காருங்க. மிகச்சிறந்த ஜனநாயக முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மீண்டும் நீங்கள் வந்து முன்பு நடந்தது போல, அப்போது நடந்தது என்பது போல நீங்கள் நடந்து கொள்ளானால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்க. உட்காருங்க. இப்போ குறுக்கீடு இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்சு 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 பேசலாம். உட்காருங்க. 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 மாண்புமிகு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை, இங்கே வந்து மாண்புமிகு உறுப்பினர் வந்து யாரும் பேச தெரியாதவர்களோ விவரம் தெரியாத அல்ல. காலம் கருதியும் எதை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும், எதை அப்புறம் வைத்துக்கொள்ள என்பதை பற்றி நான் முடிவெடுக்க வேண்டும். அருள் கூர்ந்து இப்போதும் வெளிநடப்பு செய்திருக்கின்ற உறுப்பினர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தார்கள். அது உடனடியாக அரசின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு விட்டது. மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய பதில் என் கைக்கு வந்தவுடன் அதை எடுத்துக்கொள்வதாக நான் சொல்லியிருக்கிறேன். அதை மென்ஷன் பண்ணி நாங்கள் தான் மென்ஷன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ so much சார். இப்படி எடுத்த போச்சு.